உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கல்யாணத்துக்கு பிறகு எவ்வளோமா வெயிட் போட்டேன்? ஒரு 5 கிலோ டாக்டர். எத்தனை மாதம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 5 மாதம் தான். மாதம் 1 கிலோ ரேஞ்சில் ஏறினா என்ன ஆகிறது? ஏன் அப்படி வெயிட் போடுறாங்க? மெயினாக வந்து மேபி ஆஃப்டர் மேரேஜ் பொறுமையாக தான் நடக்கணும், வெயிட்டு தூக்கக்கூடாது, இப்படி திரும்பி படுக்கக்கூடாது, அப்படி திரும்பி படுக்கக்கூடாது, பப்பாளி சாப்பிடக்கூடாது, எள்ளு சாப்பிடக்கூடாதுன்னு பயங்கர ரூல்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பக்கத்துக்கு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் சிசேரியனுக்கு ரெடி பண்ணிக்கிறாங்க அப்போலேருந்து. எப்போ இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்களா? நான் சொல்லுவேன், அவங்க அம்மாலாம் அப்படி சொன்னாங்கன்னா ஏன் இப்போவே சிசேரியனுக்கு ரெடி பண்ணுறியா? தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்கள் வந்து என்ன மாதிரியான உணவுகளை வந்து எடுத்துக்கணும்? ப்ரோட்டீனை ஜாஸ்தி பண்ணணும். வெஜிடேரியன் ப்ரோட்டீன்னா பன்னீர், பருப்பு, பயறு வகைகள். நான் வெஜிடேரியன்னா சிக்கன், ஃபிஷ்ஷு, எக்கு. நீங்கள் டெய்லியே கூட பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மேலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நார்மலுக்கே ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க, போகணுன்னே சிசேரியன் தான் பண்ண சொல்கிறாங்க அப்படின்றாங்க. இது நிஜமா? அப்படி நல்ல ஹைட்டாக இருக்கிறவங்க, இடுப்பெலும்பு பெருசாக இருக்கிறவங்களுக்கு 3 கிலோவுக்கு மேலே நார்மல் டெலிவரி ஆகும். 4 கிலோ டெலிவரி கூட நார்மல் டெலிவரிலாம் பார்த்துருக்கோம். பட் ஆனால் ஆளு கொஞ்சமாக இருக்கிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது, பேபி பெருசாக இருக்குன்னா சிசேரியனுக்கு தான் போக வேண்டும். இந்த பாத் டப்ல உட்காந்து டெலிவரி பண்றது, தண்ணிக்குள்ள உட்காந்து ஒரு குழந்தை சுகப்பிரசவமா எடுக்கும்போது உண்மையிலே வலி குறைவா இருக்குமா மேம்? தண்ணி உள்ள இருக்கும்போது வலி வந்து குறைவா தெரியும். ஸோ இப்போ நம்ம ஊர்ல வந்து உங்களுக்கு அபார்ட் ஆகுது அப்படின்னா என்னென்ன ரீசன் இருந்தால் அபார்ஷன் ஆகும்? இப்போ ரொம்ப குண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து அபார்ஷன் ரேட்டு ஜாஸ்தி, டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அபார்ஷன் ரேட்டு ஜாஸ்தி. கழுதப்பால் கொடுக்கறது, அதுக்கப்புறம் இந்த உட்வர்ட்ஸ் வந்து கொடுக்கறது, பேச்சு நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்கு வசம்பு குழைச்சு நாக்கில் தடையோடு, இது எதுவுமே சரி கிடையாது. ஓகேவா? குழந்தைக்கு தாய்ப்பால் தான் அமிர்தம், தாய்ப்பால் தான் உயிர், தாய்ப்பால் தான் சக்தி. ஆதன் நேர்களுக்கு அன்பான காலை வணக்கங்கள். எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரபரப்பான ஒரு வாழ்க்கை சூழ்நிலையில் நம்மளை பற்றின ஒரு அக்கறையாகட்டும், நம்மளை பற்றின ஒரு கவனிப்பாகட்டும், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல நம்மளை ரசிக்கணும், நம்மளுடைய உடல்நிலையை பேணி பாதுகாக்கணும், அதுக்கப்புறமா தான் வாழ்க்கை முறை, அதுக்கப்புறமா தான் அந்த வேலை, இது மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வரும் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டிங்கெல்லாம் 12 பிள்ளைங்க 13 பிள்ளைங்க சும்மா அசால்ட்டாக வந்துட்டு டெலிவரி பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ஒன்று கிடைக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு குதிரை கொம்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட இந்த கால சூழ்நிலையில் நம்மளோட லைஃப் எப்படி இருக்கணும், எப்படியான ஒரு வாழ்க்கை முறையை அமைச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்க வந்திருக்காங்க மகப்பேறு மருத்துவர் டாக்டர் பாலகுமாரி அவர்கள். அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நமக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க மேம். இந்த நடைமுறை வாழ்க்கையில வந்து குழந்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது. இப்போ மேம் வந்து சொன்ன மாதிரி அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஃபேமிலி உங்கள் வீட்டில் எத்தனை குழந்தைங்க அப்படின்னு கேட்டால் ஒரு 6 7 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுனாலே அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பல பெண்கள் வந்து மருத்துவமனை ஏறி இறங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு மகப்பேறு மருத்துவராக இந்த ஒரு வாழ்க்கை எப்படி பார்க்குறீங்க மேம்? இப்போ இருக்கிற வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் பிஸியான வாழ்க்கையாக இருக்குது. அதனால் பிஸியான வாழ்க்கைன்னும் போது நம்மளோட ஹெல்த்தை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை. மெயினாக வந்து அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இந்த குழந்தை பெற்றுக்கொள்வது வந்து இயற்கையாக நடக்கிறது. இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே பட்டனை தட்டினா கையில் இட்லி வேணும் அப்படிங்கிற மாதிரி கல்யாணம் ஆகி 3 மாதத்தில் நிற்கலைன்னா உடனே டாக்டர் வீட்டுக்கு படையெடுக்கிறாங்க. இது 2 விதத்தில் கெடுதல். ஒன்று வந்து நீங்கள் சீக்கிரம் போகிறீங்க அப்படின்றதுனால என்ன ஆகுது, சில சமயத்தில் ரொம்ப சீக்கிரம் வந்து ஒரு ஹையர் டெக்னிக்ஸ் ப்ரொசீஜர்ஸ்க்கு போகிற மாதிரி ஆயிடுது. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து அந்த 1 வருஷத்தில் நிற்கலை, நான் 1 வருஷமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், நிற்கலன்னொடனே உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வந்து அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இன்னும் டிலே பண்ணும். ஸோ தேவையில்லாத ஒரு இன்டர்வென்ஷன்ஸ் மெடிகேஷன்ஸ் கொடுக்கும்போது அதோட சைடு எஃபெக்ட்ஸு ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. உங்களுக்கு இந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு இஃபெக்ட்ஸுமே கிடைக்கிறதில்ல, தேவையானது கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் கொஞ்சம் நிதானம் தேவை.
அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா முன்னெல்லாம் ரொம்ப சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் பெண்ணின் திருமண வயது 18 ஆச்சு, 21 ஆச்சு, 25 ஆச்சு. இப்போ 30+ தான் கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்காங்க. ஸோ இந்த லேட்டாக மேரேஜ் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் என்ன மேம்? இப்போது குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஐடியல் வயசு 25லேருந்து 30. அப்போ வந்து இந்த பெண் உடல் அளவில் நல்லா மெச்சூர் ஆகிடுறா, மனதளவுலையும் ஓரளவுக்கு அவளுக்கு தெரிஞ்சிடும். படிப்பை முடிச்சிருப்பா, வேலைக்கு போக ஆரம்பிச்சிருப்பா, வேலைக்கு போகலைன்னா கூட அந்த கல்லூரியெல்லாம் போகும்போது நிறைய பேரை பார்த்துருப்பா, அதனால் கொஞ்சம் உலக விவரங்கள் தெரியும். ஸோ அதனால் ஃபிசிக்கல் மென்டல் மெச்சூரிட்டி நமக்கு 25 வயசு போல் கிடச்சிருது. அந்த 30 வயசுக்குள்ளே பெற்றுக்கும் போது அந்த கரு முட்டையோட தரம் நல்லா இருக்கும், காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து குறைவாக இருக்கும். அதனால் எப்பொழுதுமே 25லேருந்து 30 வயசுக்குள்ளே குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு 30லேருந்து 35 வயசுக்குள்ளே. ஸோ அதுவும் பரவாயில்ல. இந்த 35 வயசுக்கு மேலே குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் கூட. எல்லாருக்கும் வர்றதில்லை. இப்போ உடனே சொன்ன உடனே என்ன நினைப்பாங்க, 35 வயசுக்கு மேலே எல்லாருக்குமே பிரச்சனை வரும். 35 வயசுக்கு மேலே பெற்றுக்கும் போது ஒரு 5லேருந்து 10% ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கர்ப்பம் ஈஸியாக நிற்கிறதுமே அந்த 35 வயசுக்கு மேலே வந்து கொஞ்சம் குறைவு. ஓகே மேம். இப்போ இந்த நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா 3 வருஷமா நான் அந்த ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணுறேன் சார். ஏறாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, போகாத கோவில் கிடையாது. இந்த குழந்தை வர வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் எல்லா விஷயங்களும் பண்ணுறேன். இந்த ஒரு விஷயம் டாக்டராகிய நீங்கள் பெண்கள் இதை பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? முதல்ல வந்து வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கணும். இப்போ வந்து நான் பார்க்குறது அதிக எடையுள்ள பெண்கள் வந்து ரொம்ப நிறையா இருக்காங்க. இப்போது வரும்போது இப்போ பெண்களை கூட்டிகிட்டு வராங்கல்ல அவங்க அம்மாங்கள்லாம் 60 கிலோ 70 கிலோ இருக்காங்க. ஆனால் பொண்ணுங்கள்லாம் 80 கிலோ 90 கிலோவில் தான் இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யங்கர் ஜென்ரேஷனில் ஒபிசிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதுக்கு வந்து 2 முக்கிய காரணம். ஒன்று உணவு பழக்கங்கள், 2வது உடற்பயிற்சி இல்லை. இப்போ உணவு பழக்கங்களில் ஜென்ரலாக என்னாச்சு, நமக்கு வந்து நம்ம நாட்டில் அஃபோர்டபிலிட்டி, அதாவது வாங்குகிற தன்மை எல்லாமே வந்து அந்த மிடில் கிளாஸ், லோவர் கிளாஸ்லேருந்து மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸ்க்கு வந்துட்டோம். ஸோ குறிப்பாக வந்து நல்ல வளர்ந்த மாநிலங்கள், இப்போ தமிழகம், கேரளா, இந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி, அதிக எடை வந்து பெண்களுக்கு இருக்கிறது வந்து ரொம்ப சகஜமாயிடுச்சு. இந்த பெண்களுக்கு அதிக எடை ஏற்படும் போது அவங்களுக்கு கருமுட்டை உற்பத்தி கரெக்டாக மாதம் வராது. ஓகே, உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற எடை இருக்கணும். அது இல்லைன்னா அந்த ஹார்மோன் பிரச்சனைகள் வரும். இதை வந்து கவனப்படுத்த மாட்டேங்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போய் ஷார்ட்கட்டில் எனக்கு மருந்து மாத்திரையில் கருமுட்டை வளரணும்னு நினைக்கிறாங்களே தவிர, இல்லை நான் கொஞ்சம் வந்து நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு என்னோடய வாழ்க்கை முறையை மாற்றி ரிசல்ட்டை கொண்டு வரணுன்றதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. 2வது வந்து உடற்பயிற்சிங்கிறது காணாமல் போயிடுச்சு. ஸ்கூல்லையும் விளையாடுறதில்ல, பிடி கிளாஸை கூட மற்ற டீச்சர்ஸ் வாங்கி போட்டு படிக்க வச்சிடுறாங்க. ஓகே, ரொம்ப நேச்சுரலாக சொல்றீங்க. வீட்டுக்கு வந்தால் இப்போது எங்கள் ஜென்ரேஷன்லாம் வீட்டுக்கு வெளியில் போய் விளையாண்டிட்டு கட்டாயம் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் விளையாண்டு இருட்டும் போது தான் வீட்டு உள்ள நுழைவோம். இப்போ அந்த மாதிரி விளையாட்டுங்கிறதே இல்லை. அப்பார்ட்மெண்ட்ஸில் இப்போ சில சமயத்தில் அங்கே கொஞ்சம் சில அப்பார்ட்மெண்ட்ஸில் இந்த மாதிரி விளையாடுறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் சின்ன அப்பார்ட்மெண்ட்ஸு, சின்ன வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து லிட்ரலாக ரோடு நடக்கிறதுக்கு கூட பயமாக இருக்குது. ஏன்னா ரோடெல்லாம் அவ்வளோ க்ரௌடு, பசங்களை சைக்கிளில் விடுறதில்ல, ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதே காரில் ட்ராப் பண்ணி பைக்கில் ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நடைப்பயிற்சி இல்லை, உடற்பயிற்சி இல்லை, பசங்களை வீட்டு வேலையும் செய்ய விடுறதில்ல. ஸோ வீட்டு வேலை செய்கிறதும் சின்ன பசங்க செய்யறதில்ல. இந்த மாதிரி உடற்பயிற்சியும் இல்லை, உணவு ஜாஸ்தியாக இருக்குது, அதோட உறக்கமும் சரியில்லை. செல்ஃபோனை வச்சுக்கிட்டு 11 மணி வரைக்கும் நோண்டிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு உறக்கமும் கெட்டு போயிடும். ஒருத்தங்க ஆரோக்கியமாக இருக்கணும், எளிதாக கர்ப்பம் ஆகணும்னா உணவு முறை சரியாக இருக்கணும், உடற்பயிற்சி சரியாக இருக்கணும், உறக்கம் சரியாக இருக்கணும். இதை 3த்தையும் சரி கொண்டு நான் நேச்சுரலாக கர்ப்பம் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அது பலன் கொடுக்கும். நான் எதுவுமே செய்ய மாட்டேன், டாக்டர் மருந்து கொடுக்கணும், எனக்கு கர்ப்பம் நிற்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து சரி கிடையாது. 1. 2வது அதிக எடையுள்ள பெண்களுக்கு மருந்து மாத்திரையுமே வந்து நிறைய தேவைப்படும். இஃபெக்ட் எப்படி கூடுதோ சைடு எஃபெக்டும் கூடும். ஸோ அதனால்
இயற்கை முறையில் நம்ம தயார்படுத்திக்கிட்டு அதுக்கு பிறகு தான் கர்ப்பம் ஆகிறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது வந்ததுன்னா நல்லாயிருக்கும். நேச்சர் சூசஸ் த ஃபிட்டஸ்ட். இயற்கை வந்து இந்த மனிதன் ஓகே இனப்பெருக்கம் செய்வதற்கு தகுதியானவன் அப்படின்னு எப்போ சூஸ் பண்ணோன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது தான். ஸோ உங்களுக்கு குழந்தை நிற்கலைன்னா அப்போ நம்ம பேரில் ஏதோ தப்பு இருக்குது, நம்ம வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சுக்கணும்னு அதை ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணணும். இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் ஜீன்ஸ் பேண்ட் போடக்கூடாது, ரொம்ப டைட்டாக ட்ரெஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பெண்களுமே பார்த்தீங்க அப்படின்னா லெகின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக விரும்பி அணியிறாங்க. ஸோ அவங்களுமே இந்த லெகின்ஸு ஜீன்ஸ் எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அந்த கருத்தை? இது வந்து எல்லாருக்கும் பொருந்தாது. ஆக்சுவலாக ஜீன்ஸு டைட்ஸு போடுற அந்த நாடுகளை யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த நாடுகள்லாம் வந்து குளிர் ஜாஸ்தியாக இருக்கிற நாடுகளில் தான் ஆரம்பிச்சுது. குளிர் ஜாஸ்தியாகிறதுக்கு அந்த ஒரு டைட் க்ளோதிங் அண்டு திக் க்ளோதிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நமக்கு வந்து சாரீ ஆகட்டும் வேஷ்டி ஆகட்டும் இட் இஸ் அ ஃப்ரீ ஃப்ளோ, நமக்கு வந்து காத்தோட்டம் நிறைய இருக்கும். ஸோ அதனால் இது வந்து எல்லா சமயங்கள்லேயும் கெடுதல் உண்டு பண்ணணும்னு சொல்ல முடியாது. இப்போ ஆண்களுக்கு விந்தணுக்கள் குறைவாக இருந்தது, இல்லை பெண்களுக்கு ஓவுலேஷன் ப்ராப்ளம், கருமுட்டை வளர்ச்சியில் ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த மாதிரி உடைகளை தவிர்ப்பது நல்லது. பட் இந்த ஜீன்ஸ் இதெல்லாம் வந்து நாள் முழுசும் போட்டுட்டு இருக்க போகிறதில்ல, மேபி 8 to 10 hours போட்டுப்பாங்களா இருக்கும். மற்றபடி வீட்டில் ஃப்ரீயாக தானே இருக்கிறாங்க. ஐ திங்க் தட் ஷுட் நாட் பி எ பிக் இஷ்யூ. ஓகே மேம். இப்போ வந்து இந்த நேச்சுரலாக வந்து எல்லா பெண்களும் வந்து சொல்கிறது ஒரு விஷயம், கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நான் நல்லா ஒல்லியாக தான் இருந்தேன், கன்சீவ் ஆகி குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் நான் இவ்வளோ வெயிட் போட்டுட்டேன் அப்படின்னு எல்லா பெண்களும் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? அவங்க எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு வந்து அந்த அளவுக்கு இருந்ததா, அவங்க சரியாக உடற்பயிற்சி செய்யாதது காரணமா? ரெண்டுமே. ஆக்சுவலாக நீங்கள் வந்து குழந்தை பெற்ற பிறகு தான் ஏறுறாங்க. நீங்கள் கல்யாணம் ஆகி 1 வருஷம் கழித்து வந்தாலே குறைஞ்சபட்சம் 5 கிலோ மேக்ஸிமம் 10 கிலோ மாதம் 1 கிலோன்னு ஏறிட்டு தான் வருவாங்க. ஸோ நான் கேட்குற முதல் கேள்வி, கல்யாணத்துக்கு பிறகு எவ்வளோம்மா வெயிட் போட்டேன்? ஒரு 5 கிலோ டாக்டர். எத்தனை மாதம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 5 மாதம் தான். மாதம் 1 கிலோ ரேஞ்சில் ஏறினா என்ன ஆகிறது? ஏன் அப்படி வெயிட் போடுறாங்க? மெயினாக வந்து மேபி ஆஃப்டர் மேரேஜ் அது கல்யாணம் ஆகும்போது நம்ம ஃபிட்டாக இருக்கணும் அழகாக இருக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் கல்யாணம் ஆயிடுச்சே இனிமேலுக்கு என்ன அப்படின்ற ஒரு கேர்லெஸ்னஸ் இருக்கணும். கல்யாணம் ஆச்சோ ஆகலையோ நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ வந்து நீங்கள் அந்த உடற்பயிற்சி உணவு ரெண்டுத்தையுமே எந்த ஸ்டேஜ்லேயும் கட்டுப்பாடாக வச்சுக்கணும். இன்றைக்கி வந்து பரவாயில்ல ஒரு பார்ட்டி அப்படின்னு இல்லாமல் எல்லா நேரங்கள்லேயும் உங்களுக்கு விரும்பினதை சாப்பிடுங்க, எல்லாத்தையுமே அளவோடு சாப்பிடுங்க. ஒரு கணக்கு வச்சு இதில் இவ்வளோ இருக்கும் அப்படின்ற ஒரு கணக்கு இருந்ததுன்னா நல்லது. நான் என்கிட்ட காசு இருக்குது, சாப்பிட்றது தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நிறைய சாப்பிட்டோம்னா பிரச்சனை. ரெண்டாவது உடற்பயிற்சி சுத்தமாக கிடையாது. அந்த நிறைய பேருக்கு ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் என்னென்னா உடற்பயிற்சி செய்தால் கர்ப்பம் நிற்காது அப்படின்னுட்டு. அப்படி உடற்பயிற்சி செய்தால் கர்ப்பம் நிற்காதுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மலைவாழ் பிரதேசத்தில் இருக்கவங்கெல்லாம் டெய்லி 100 தடவை ஏறி இறங்குவாங்க. மேனுவல் லேபரர்ஸ் தினசரி உடல் உழைப்பு மூலம் சம்பாதிக்கிற பெண்களை யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கெல்லாம் நிறைய குழந்தை பிறக்குது. ஏன்? அவங்க உடம்பு ஃபிட்டாக இருக்குது. ஸோ வெயிட்டு தூக்குறதுனால, வெயிட்டு தூக்குறது கூட வந்து ஹெவி வெயிட்டு ஒரு முறையோடு தூக்கணும். ஸோ அது மட்டும் ஹெவியாக பண்ணாமல் இருந்தால் போதும். மற்றபடி எல்லா விதமான எக்ஸசைஸும் நீங்கள் கர்ப்பம் ஆகிறதுக்கு முன்னாடியும் செய்யலாம், கர்ப்ப காலத்துலேயும் அதுக்குன்னு எக்ஸசைஸ் இருக்குது செய்யணும், டெலிவரி ஆன பிறகும் செய்யணும். இந்த டெலிவரி ஆன பிறகு வந்து நார்மல் டெலிவரி ஆச்சுன்னா நீங்கள் 2 வாரத்திலே செய்ய ஆரம்பிக்கணும். சிசேரியன் ஆச்சுன்னா 6 வாரத்தில் இல்லைனா அட்லீஸ்ட் 2 மாதம் முடிஞ்ச பிறகு செய்ய ஆரம்பிக்கணும். சிசேரியன் ஆகி 6 மாதம் கழித்து வந்து டாக்டர் நான் மாடிப்படி ஏறி இறங்கலாமா, எக்ஸசைஸ் பண்ணலாமான்னு கேட்பாங்க. எனக்கு பரிதாபமாக இருக்கும், இந்த அளவுக்கு கூட ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் 6 வாரங்கள் ஆச்சுனாலே கூட சிசேரியனுக்கு பிறகு நீங்கள் யூ ஷுட் ஸ்டார்ட் டூயிங் எக்ஸசைசஸ். உங்களுக்கு கைடன்ஸ் வேணும்னா அதை போய் நீங்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு இல்லை எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறவங்கள்ட்ட கற்றுக்கோங்க. இந்த மருந்து மாத்திரையில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து நல்ல விஷயம் கிடையாது. யூ ஷுட் கான்சென்ட்ரேட் ஆன் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்க வெயிட்டு தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு,
ஆனா ஒரு சிலர் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, டாக்டர்ஸ் கிடையாது, ஒரு ஜென்ரல் பப்ளிக்கே என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, கன்சீவ் ஆயிட்டோம் அப்படின்னா அது ஒரு 3 மந்த் வரைக்குமே வேகமா கூட நடக்கக்கூடாது, அதிர்ந்து நடக்கக்கூடாது, பொறுமையா தான் நடக்கணும், வெயிட் தூக்கக்கூடாது, இப்படி திரும்பி படுக்கக்கூடாது, அப்படி திரும்பி படுக்கக்கூடாது, பப்பாளி சாப்பிடக்கூடாது, எள்ளு சாப்பிடக்கூடாதுன்னு பயங்கர ரூல்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பக்கத்துக்கு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் சிசேரியனுக்கு ரெடி பண்ணிக்கிறாங்க அப்போலேருந்து. எப்போ இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்களா, நான் சொல்லுவேன் அவங்க அம்மாலாம் அப்படி சொன்னாங்கன்னா, ஏன் இப்போவே சிசேரியனுக்கு ரெடி பண்ணுறியா, முதல்ல அவளை ஒழுங்காக வேலை செய்ய விடு. ஓகே, சில காம்ப்ளிகேஷன்ஸில் நாங்களே சொல்லுவோம், வெயிட்டு தூக்காதீங்க, உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப மாடிப்படி ஏறி இறங்காதீங்க, ஒரு ப்ளீடிங் ஆகிறவங்களுக்கு, கர்ப்பப்பை வாய் வீக்காக இருக்கிறவங்களுக்கு, ரெட்டை குழந்தை இருக்கிறவங்களுக்கு, ரிப்பீட்டட் அபார்ஷன்ஸ் ஆனவங்களுக்கு, நஞ்சு கீழே இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வெயிட்டு தூக்க வேணாம், ஸ்டெனுவஸ் வேலைங்க செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். இயற்கையாக கர்ப்பம் தரித்து ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லாதவங்க எல்லாரும் எல்லா வேலையும் செய்யலாம். ஓகே, வீட்டு வேலைங்க, மாடிப்படி ஏறி இறங்குறது, ட்ராவல் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணலாம். ஓகே, வெயிட்டுனா சில பேர் கேட்பாங்க, நான் குக்கர் தூக்கலாமா டாக்டர்? குக்கரை ஒரு கையால் ஈஸியாக தூக்கலாம், ஆட்டுக்கல்ல ஒரு கையால் ஈஸியாக தூக்கலாம், கிரைண்டர் கல், அதெல்லாம் வெயிட்டு தூக்குறதா கணக்கே கிடையாது. வெயிட்டு தூக்குறதுன்னா தம் பிடிச்சி முக்கி அப்படின்னு தூக்குறோம்ல, நம்ம அப்படி தூக்கும் போது நம்ம அப்டமன் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிறது, அதுதான் வெயிட்டு தூக்குறது. அது நீங்கள் குறைஞ்சபட்சம் 10 கிலோவுக்கு மேலே தூக்குனீங்கன்னா தான் வெயிட்டு தூக்குறது. இப்போ முதல் குழந்தை கையில், முதல் குழந்தை 10 கிலோ, 2 வயசு குழந்தை இருக்குன்னா, அடுத்து கர்ப்பமானால் அந்த குழந்தைய ஆக்சுவலாக அவங்க தூக்கலாம். தூக்கிட்டு நடக்கும்போது தடுமாறுறது கொஞ்சம் இருக்கும், அதனால வந்து தூக்கிட்டு நடக்க வேணாம். அந்த குழந்தை ஒரு 10 கிலோ குழந்தைய தூக்குறதுனால ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால் வெயிட்டு தூக்குறதுங்கிறதும் வந்து ரொம்ப வந்து எது வெயிட்டு தூக்குறதுன்னு முதல்ல தெரியணும். ஈஸியாக ஒரு கையால் தூக்குறதெல்லாம் வெயிட்டு தூக்குறது கிடையாது, அதை எல்லாரும் செய்யலாம். ஓகே மேம், இந்த நார்மல் டெலிவரி, சிசரியன் அப்படிங்கிற ஒரு 2 விஷயம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குழந்தை வந்து இந்த நேரத்தில் தான் பிறக்கணும், இந்த நாளில் தான் பிறக்கணும் அப்படிங்கிற இந்த டைம் ஜோதிடம் பார்த்துட்டு வந்து சிலர் வந்து சிசரியன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும், கண்டிஷன்லாம் நல்லா இருக்கும், நார்மல் டெலிவரியாகவே இருக்கும். இல்லை என் குழந்தை இப்போ தான் பிறக்கணும், நாங்கள் ஜாதகம்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம், இந்த நேரத்தில் பிறந்தாதான் அவன் வந்து ஃப்யூச்சரில் டாக்டர் ஆவான், ஒரு கலெக்டர் ஆவான் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போது நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. அந்த மாதிரியான பேஷண்ட்ஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஜென்ரலாக முதல் குழந்தைக்கு யூஸ்வலாக அப்படி கேட்க மாட்டாங்க, ஏன்னா அது வந்து இயற்கையாக வலி எடுக்கணும்னா எப்போ வலி எடுக்கணும்னு தெரியாது. ஸோ இந்த ப்ரீவியஸாக சிசேரியன் பண்ணவங்க 2வது சிசேரியன் பண்ணுறதுக்கு கேட்கும்போது அது ஓகே, 2வது எப்படி இருந்தாலும் அவங்க சிசேரியன் பண்ணிக்க போகிறாங்கன்னா. பட் இந்த முதல் குழந்தைக்கே சில பேர் வந்து இந்த மாதிரி எப்போ பிரச்சனை ஆகும்னா, சித்திரை மாதம் வரும்போது எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆகும். ஐயோ சித்திரையில் குழந்தை பிறந்தா பேபிக்கு இது குடும்பத்துக்கு நல்லதில்லை, நீங்கள் இப்போவே டெலிவரி பண்ணுங்கள், இப்போவே டெலிவரி பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணவே மாட்டோம். ஓகேவா, ரொம்ப பிடிவாதமாக கேட்டால் கூட அட்லீஸ்ட் ஒரு சில பேர் வந்து நாங்கள்லாம் இந்த டேட்டு டைமுக்காக முன்கூட்டி தேவையில்லாமல் டெலிவரி பண்ணுறது இல்லை. இப்போ ப்ரீவியஸ் சிசேரியன் திருப்பி நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கு ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அது ஓகே. அதுவுமே வந்து ரொம்ப ஆடவர்ஸில் கேட்டாங்கன்னா நல்லா பண்ண மாட்டேன். இந்த நடுராத்திரி 3 மணிக்கு, நைட்டு 12 மணிக்கு இதெல்லாம் கேட்டேன். ஏன்னா அந்த மாதிரி நேரங்களில் எல்லாரோட திறமைகளும் பீக்கில் இருக்காது. இயற்கையாக நம்ம தூங்குற நேரம், எமர்ஜென்சின்னு வந்தால் நம்ம விழிப்புணர்வோடு எல்லாரும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு பண்ணுறோம். அது வந்து எமர்ஜென்சிக்கு நாங்கள் எந்த நேரமும் ரெடியாக இருக்கோம். இலெக்டிவாக பண்ணக்கூடியது, அதாவது நல்ல நேரங்கிறதுக்காக நடுராத்திரி 12 மணிக்கு கேட்டால் நான்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். நீ எனக்கு டபுள் ஃபீஸ் கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம், நான் பண்ண மாட்டேன், நீ வேறு யாரையாவது பார்த்துக்கோ சொல்லி அனுப்பிச்சிடுவேன். இப்போ பொதுவாகவே இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மேலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நார்மலுக்கே ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க, போன உடனே சிசரியன் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, போனோடனே சிசரியன் தான் பண்ண சொல்கிறாங்க அப்படின்றாங்க. இது நிஜமா? அப்படி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலேயே இப்போ 50% டெலிவரி சிசேரியனில் தான் நடக்குது. இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, இப்போ வந்து பேபிஸ் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. ஓகே, முதல்ல இப்போ நான் எம்பிபிஎஸ் படிக்கும்போது ஆவரேஜ் பர்த் வெயிட் பேபிஸ் வந்து 2.5 to 2.8. இப்போ 2.5 to 2.8 சொன்னால் அவ்வளோதானா, அண்டர் வெயிட்டாக இருக்கேன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், 3 கிலோ 3 கிலோ மேலே தான் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊர் பெண்கள் ஹைட்டு, நம்ம ஊர் பெண்களுக்கு ஹைட்டுக்கு 3 கிலோ கீழே இருக்கும்போது ஈஸி. நல்ல ஹைட்டாக இருக்கிறவங்க, இடுப்பெலும்பு பெருசாக இருக்கிறவங்களுக்கு 3 கிலோவுக்கு மேலே நார்மல் டெலிவரி ஆகும். 4 கிலோ டெலிவரி கூட நார்மல் டெலிவரிலாம் பார்த்துருக்கோம். பட் ஆனால் ஆளு கொஞ்சமாக இருக்கிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க,
ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது, பேபி பெருசாக இருக்குன்னா சிசேரியனுக்கு தான் போக வேண்டியிருக்கு. அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் வந்து வலியை தாங்கிறதில்ல. ஓகே, வலி லேசாக எடுத்தாலே உடனே கத்தி ஊற கூட்டி இல்லை எனக்கு சிசேரியன் பண்ணு. இப்போ வலி இல்லாத பிரசவத்துக்கும் ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த மெத்தட்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் ரெடி இல்லை. எனக்கு வலி தாங்க முடியாது, என்னால் நார்மல் வேண்டாம். அந்த வலி வர வரைக்கும் கம்மன் இருப்பாங்க, எப்படியாவது நார்மல் பண்ணுவாங்க. வலி வந்துச்சுன்னா உடனே மாறிடுவாங்க. ஸோ இந்த 2 ரீசன் தான். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு இல்லை, இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து ஆல்மோஸ்ட் இங்கே இப்போ எனக்கு தெரிஞ்சு 50% ஆயிடுச்சு சிசேரியன் செக்ஷன். ஓகே மேம். இப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ஜாதகம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆரம்ப புள்ளியே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். சரி, மகப்பேறு மருத்துவர்கள் நீங்கள் பிறக்கிற நேரத்தை வச்சு தான் ஒருத்தருடைய ஜாதகமே வந்து அமையுது. இந்த பிறந்த நேரம் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி மென்ஷன் பண்ணுறீங்க, எப்படி கணக்கிடுறீங்க? அது ரொம்ப கஷ்டம். என்னென்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு க்ரைட்டீரியா சொல்லுவாங்க. நான் வந்து பேபி டெலிவரி ஆன பிறகு டைம் பார்த்து சொல்லுவேன். ஓகே, சில பேர் தலை தெரியும் போதே அதுதான் நேரம். தலை தெரிஞ்சு அப்புறம் கால் ஃபுல்லாக வர வரைக்கும் கூட 1 மினிட் ஆகலாம். சில பேர் செகண்ட்ஸ் வரைக்கும் துல்லியமாக கேட்பாங்க. நாங்கள் ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுறது பேபி டெலிவரி ஆகி உடனே ஃபுல் பாடி ஆஃப் த பேபி கம்ஸ் அவுட்னா அப்போ தான் டெலிவரி டைம் அப்படின்றது சொல்லுவோம். இப்போ இந்த வலியில்லா பிரசவத்தில் வந்துட்டு முக்கியமான பங்காக இருக்கிறது அந்த பாத் டப்பில் உட்காந்து டெலிவரி பண்ணுறது. தண்ணிக்குள்ளே உட்காந்து ஒரு குழந்தை சுகப்பிரசவமாக எடுக்கும்போது உண்மையிலே வலி குறைவாக இருக்குமா மேம்? இது வந்து தண்ணின்னா வார்ம் வாட்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு வலி இருந்தால் கூட ஸ்விம்மிங் பூலில் இறங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, பாடி வந்து லைட்டாக ஃபீல் பண்ணும். நீங்கள் சும்மா எக்ஸசைஸ் பண்ணும்போது வலிக்கிறது, நீங்கள் தண்ணி உள்ளே நடந்தீங்கனாலோ நீச்சல் அடிக்கும் போது அது வெளியில் வந்த பிறகு தான் அந்த வலி தெரியும். ஸோ தண்ணி உள்ளே இருக்கும்போது வலி வந்து குறைவாக தெரியும். ஸோ இப்போ நம்ம ஊரில் வந்து வாட்டர் பர்த்துங்கிறது ரொம்ப பிரபலம் இல்லை. தண்ணி உள்ளேயே டெலிவரி பார்க்குறது, அதாவது டெலிவரி குழந்தையே வெளில வரதே தண்ணி உள்ளே வரும், அப்புறம் வெளியில் தூக்குவாங்க. அந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப ஒரு சில இடங்களில் தான் இருக்குது. பட் அந்த ஹைட்ரோ தெரப்பின்னு சொல்லிட்டு அந்த வலியை பொறுத்துக்கிறதுக்கு, இப்போ இந்த வலிக்கு ஊசி முதுகில் ஊசி போடுறதெல்லாம் வேணாம் எனக்கு, ஆனால் வலி குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த டப்பு சில ஹாஸ்பிட்டலில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வார்ம் வாட்டராக இருக்கும், அதாவது நம்ம பாடி டெம்பரேச்சர் இருக்கிற அந்த டெம்பரேச்சரில் இருக்கிற வாட்டராக இருக்கணும், சுத்தமான தண்ணியாக இருக்கணும். நேராக கார்ப்பரேஷன் தண்ணியெல்லாம் ஊற்ற முடியாது. நம்ம வந்து அதை பாயில் பண்ணி க்ளீன் வாட்டர், நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குல்ல, ஸோ அதனால் அதுக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் அந்த பாடி வார்ம்த்து போயிடுச்சுன்னா திருப்பி அதை ரீப்ளேஸ் பண்ணணும், திருப்பி அதை ஹீட் பண்ணணும். பட் இட் டஸ் ஹெல்ப். ஒரு சிலர் வந்து இந்த நார்மல் டெலிவரி ஆகட்டும் இல்லை சிசரியனாக இருக்கட்டும் வலி தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து மயக்க மருந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது கேள்விப்பட்டோம். ஒரு சில பெண்கள் வந்து என் குழந்தை பிறக்கிறத நான் பார்க்கணும், நான் அதை எனக்கு அந்த உணர்வு தெரியணும், அதுக்காக எனக்கு மயக்க ஊசி போடாதீங்க அப்படின்லாம் ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க அப்படின்ட்டு உண்மையாகவே இது இருக்கா, பாசிபிளா? ஆமாம், வி ஆல்சோ டோன்ட் என்கரேஜ் ஜென்ரல் அனஸ்தீசியா. இப்போ சிசேரியன் பண்ணால் கூட மோஸ்ட்லி வந்து ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுத்து பேஷண்ட் வில் பி கான்ஷியஸ். இடுப்புக்கு கீழே உணர்வு இருக்காது, ஆனால் அவங்களால பேச முடியும், பார்க்க முடியும். ஸோ டெலிவரி ஆகிட்டு முதல்ல தூக்கி பாப்பாவை அவங்கள்ட்ட காமிச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உடனேயே பால் கொடுக்க ஆரம்பிச்சிடும். சிசேரியன் நாங்கள் இங்கே கீழே பண்ணிகிட்டே இருந்தோம்னா கூட தாய்கிட்ட கொடுத்து பால் கொடுக்க சொல்லுவோம். அதே மாதிரியே நார்மல் டெலிவரி கார்டை வந்து பிறந்த உடனே பேஷண்ட்டோட வயிற்று மேலே குழந்தைய போட்டு அதுக்கப்புறம் அந்த கார்ட் பல்சேஷன்ஸ் நின்ன பிறகு, அதாவது டிலேட் கார்ட் கிளாம்பிங் சொல்லுவோம், அதை பண்ணி பேபியை தொடச்சிட்டு அம்மா கிட்ட காமிச்சிட்டு திருப்பி போய் அதுக்கப்புறம் தொடச்சிட்டு கொண்டு வந்து உடனே பால் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இமீடியட்லி. அண்ட் அண்டர் அனஸ்தீசியா வந்து ரொம்ப ரொம்ப ரேர் சுச்சுவேஷனில் தான். இப்போ வந்து இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து பண்ணுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதில் நிறைய அந்த தோல்வி அடையிறது அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அப்படி எடுத்தோடனே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எல்லாருக்குமே வந்துட்டு குழந்தை வந்து நின்றுறது கிடையாது. இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுறது. ஹார்ட் பீட் வந்து வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க, குழந்தை வளர்ச்சி அடையலை, குழந்தையே இல்லை அப்படின்ற மாதிரி. என்ன காரணம்? ஹார்ட் பீட் வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஐவிஎஃப் ஃபெயில் ஆகிறதுக்கு என்ன காரணம்? இன்னும் டாக்டர்ஸ் கடவுள் இல்லை. ஓகே, இதுதான் உண்மை. நீங்கள் வந்து ஒரு கரு முட்டையும் விந்தையும் ஒன்றா ஃபியூஸ் பண்ணி யூட்ரஸ் உள்ளே வைக்கிறீங்க. அது யூட்ரஸை அந்த லேயரை தோண்டி உள்ளே பதிஞ்சு வளர்றது கடவுள் கையில் தான் இருக்குது. கடவுள் இல்லை இயற்கை, கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா இயற்கை. அது வளரும்போது 1 செல் 2 செல்லாகி 2 செல் 4 4 8 அப்படின்னு மல்டிப்ளிகேஷன் ஆகும். அந்த மல்டிப்ளிகேஷன் போது ஏதாவது ஒரு குரூப் ஆஃப் செல்ஸு சரியில்லைன்னா கூட ஏதோ ஒரு ஆர்கன் டிஃபெக்டிவ் ஆகும்.
அதை நம்மால் எந்த விதத்துலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, நம்ம வந்து அந்த ஒரு இனிஷியல் 3 days to 5 days தான் வெளியில் வச்சுருக்கலாம். அதுக்கு பிறகு இயற்கை தான் அதை எடுத்துக்கிட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி நடக்கிற பிரச்சனைகள் இயற்கையில், இது இயற்கையின் விபத்து. ஓகே, அதை வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ டெஃபினட்டாக ஐவிஎஃப் ப்ரெக்னென்சிலையுமே மேக்ஸிமம் சக்ஸஸ் ரேட்டு 70-80% தான். இந்த 100%ன்றது வந்து நமக்கு கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, எல்லா ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு போனால் கூட தெர் இஸ் அ சான்ஸ் ஃபார் ஆக்சிடெண்ட் இல்லையா? இப்போது அத்தனை செக்லிஸ்ட் போட்டு பண்ணுறாங்க, ஸ்டில் ஃப்ளைட்டில் பிரச்சனை வர்றது உண்டு. செக்லிஸ்ட் அவ்வளோ இருக்கும். ஸோ அதனால் எல்லாம் இருந்தால் கூட தெர் வில் பி ஒரு 20 to 30% அபார்ஷன் சான்சஸ், 1% சான்ஸ் ஃபார் மேஜர் அப்நார்மலிட்டி இந்த பேபி, ஒரு 3 to 5% ஃபார் மைனர் அப்நார்மலிட்டி. ஓகே, ஸோ இதை வந்து நம்மால் பெரிய அளவில் தடுக்க முடியுமான்னா கிடையாது. ஓகே, ஸோ இந்த மெடிக்கல் டேர்ம்ஸில் அதுவும் இந்த ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக நிறைய மித்து வந்து இருக்குது மேம். தாய்ப்பால் கொடுத்தா அழகு போயிடும் அப்படிங்கிறது, வயிறு வந்து என்ன மாதிரி சைஸில் இருந்தால் ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையாங்கிறத கண்டுபிடிக்கலாம், இப்படிங்கிற மாதிரியான மித்தெல்லாம் வந்து இருக்குது. அது உண்மையா இல்லை அது கிடையாது? தாய்ப்பால் கொடுத்தா அழகு கெட்டு போய்டுன்னு ஆக்சுவலாக இது வரைக்கும் எந்த பொண்ணும் என்கிட்ட சொன்னதில்லை. இது எல்லாம் இந்த சினிமாவில் தான் வந்து இந்த மாதிரிலாம் வசனம் வருது. நேரில் 99% ஆஃப் த விமன், ஓகே, பெண்கள் வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. தாய்ப்பால் கொடுக்கும்போது வலிக்கிறதுன்னு அழுவாங்க, பால் வரலையே அப்படின்னு பயப்படுறது, அதெல்லாம் நடக்கும். பட் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிற பெண்ணை இத்தனை 40 வருஷ சர்வீஸில் நான் பார்த்ததே கிடையாது. ஓகே, ஐ ஹவ் நாட் சீன் எனி உமன். அவங்களால கொடுக்க முடியலன்னா வருத்தப்பட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணி அழறவங்கள தான் பார்த்துருக்கேன்னே தவிர கொடுக்க மாட்டேன்னு சொன்ன எந்த லேடியும் நான் பார்த்தது கிடையாது. ரெண்டாவது, இந்த வயிறு பெருசாக இருந்தால் ஆணு பொண்ணு, சீக்கிரம் பிறந்தா ஆணு பொண்ணு, அதெல்லாம் வந்து தப்பு இல்லை, உண்மை கிடையாது. சும்மா ஒரு கெஸ் ஒர்க் தான் அதெல்லாம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு அந்த தாய்ப்பால் கொடுக்கும்போது அந்த நிப்பிளில் வந்துட்டு சில பேருக்கு வந்து அந்த வெடிப்பு புண்ணெல்லாம் வந்து ஏற்படுது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன காரணம் டாக்டர் அது? இது வந்து 2 விஷயங்களால ஆகலாம். ஒன்று வந்து இது வந்து நிறைய பேர் பெண்கள் என்ன சொல்லுவாங்க, குழந்தை கடிச்சிச்சு. ஆக்சுவலாக பிறந்த குழந்தைக்கு பல்லும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அது கடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒன்று வந்து அந்த ஸ்கின்னு வந்து ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னு சொன்னால் அதில் திருப்பி சப்பும்போது வெடிப்புகள் ஏற்படும். இப்போ நீங்கள் இப்போ மாடெல்லாம் பால் கறக்கிறதெல்லாம் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியாது. காம்பில் எப்பொழுதுமே வெண்ணெய் தடவி வெயிட் பண்ணிட்டு தான் கறப்பாங்க. நீங்கள் திருப்பி இப்படி கறக்கும்போது அப்ரேஷனில் இப்போ ஒரு ஸ்கின்னை இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ ஆகும்? ஸோ அதுதானே நடக்குது. அந்த காம்பை குழந்தை சப்பிக்கிட்டே இருக்குது. தெர் இஸ் கான்ஸ்டன்ட் ஃப்ரிக்ஷன். ஸோ அதில் வந்து தோல் உறிஞ்சி வெடிப்பு வர்றது ஒன்று. சில சமயத்தில் கொஞ்சம் ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இப்போ வந்து தாய்க்கே வஜைனால ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தது, அது குழந்தை வாயில் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்தது, அது வந்து ஈரமாக இருக்கிற அந்த தாய்ப்பாலில் வர இடத்துல படுதுன்னா அதுவும் வந்து அந்த வெடிப்புகள் உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க ஆக்சுவலாக வந்து இயற்கையாக தயாரிக்கிற வெண்ணெய் இருக்குல்ல, உப்பெல்லாம் போட்ட வெண்ணெய் இல்லை, சாஃப்டாக இருக்குமே, அந்த வெள்ளை கலர் அந்த வெண்ணெயை எடுத்து காம்பில் தடவிக்கிட்டு ஒரு 1 or 2 minutes வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பால் கொடுத்தாங்கன்னா அந்த வலி வெடிப்பு வந்து கம்மியாகும். கொடுத்து முடித்த பிறகு இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதுக்குரிய ஆயின்மெண்ட் போட்டுக்கலாம். இந்த வெண்ணெய் உள்ளே போகிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் வந்து என்ன மாதிரியான ஃபுட்டு வந்து நமக்கு எடுக்கணும்? தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து நான் தாய்ப்பால் கொடுத்துட்ருக்குறேன், இப்போ இருக்கிற ரொட்டீன் லைஃப்பில் நான் ஏதோ சாப்பிட்டுட்டு நான் அவசரமாக வேலைக்கு போகிறேன் அப்படின்னு பெண்கள் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு சரியான தாய்ப்பால் போஷாக்கு வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் அது டவுட்டு தான். ஸோ இந்த தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்கள் வந்து என்ன மாதிரியான உணவுகளை வந்து எடுத்துக்கணும்? கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, தாய்ப்பால் கொடுக்குறவங்க எல்லாருமே சரிவிகித சம உணவு எடுக்கணும். நமக்கு இந்தியன் டயட்டில் பெரிய பிரச்சனை புரோட்டீன் சத்து குறைவு. ஓகே, நம்ம ஊரில் வந்து வெஜிடேரியன்ஸ் தான் நிறையா. இந்த வெஜிடேரியன்ஸு பருப்பு தான் வந்து மெயினாக நமக்கு ப்ரோட்டீன் கொடுக்கும். நீங்கள் வந்து இவ்வளோ சாதம் போட்டுக்கிட்டு இத்தனோண்டு சாம்பார் விட்டுட்டிங்கன்னா அந்த நமக்கு தேவையான ப்ரோட்டீன் நமக்கு கிடைக்கிறதில்ல. ஓகே, அது ஒரு ரீசன் நம்ம குண்டாகிறதுக்கும் தொப்பை பெருசாகிறதுக்கும். அதனால் நம்ம ப்ரோட்டீனை ஜாஸ்தி பண்ணணும். வெஜிடேரியன் ப்ரோட்டீன்னா பன்னீர், பருப்பு,
பயறு வகைகள். ஸோ நீங்கள் சாதம் அளவை குறைச்சிக்கணும், இந்த பருப்பு பயிறு வகைகளை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கணும். ஓகே. நான் வெஜிடேரியன்னா சிக்கன், ஃபிஷ்ஷு, எக்கு நீங்கள் டெய்லியே கூட எடுத்துக்கிறது நல்லது. இப்போ நம்ம ஊரில் நான் வெஜிடேரியன்னா கூட வாரத்தில் ஒரு நாள் சண்டே மட்டும் தான் பண்ணுவாங்க, அதுவும் பிரியாணியாக சாப்பிடுவாங்க. ஓகேவா? தட் இஸ் நாட் அ குட் வே. நீங்கள் டெய்லியே நான் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். ஒரு வேளைக்கு அட்லீஸ்ட் ஒரு முட்டை இல்லை ஒரு 100 கிராம் சிக்கன், ஃபிஷ்ஷு. மட்டன், பீஃப், போர்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ குண்டாக இருக்கிறவங்க அந்த மட்டன், பீஃப், போர்க்கை குறைச்சிக்கிறது இல்லை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அந்த ப்ரோட்டீனை வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம இந்த சாதம் அந்த மாதிரி கார்போஹைட்ரேட்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து வயிறு வந்து பசி சீக்கிரம் அடங்கிடும். வெறும் கார்போஹைட்ரேட் சாதம் சாப்பிடும்போது சீக்கிரம் பசிக்கும். நீங்கள் இப்போ வந்து 2 இட்லி சாப்பிட்டீங்கன்னா 2 மணி நேரத்தில் பசிக்கும். அதே வந்து அந்த 2 இட்லியுமே பதிலாக ஒரு 2 அடை, பருப்பு நிறையா இருக்கிற அடை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 4 மணி நேரத்துக்கு உங்களுக்கு பசிக்காது. ஸோ அதுதான். ஸோ வெஜிடேரியன்னா பருப்பு பயிறு வகைகள் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கணும், சாதம் அளவு குறைச்சிக்கணும். நான் வெஜிடேரியன்னா டெய்லியே வந்து நீங்கள் அந்த நான்வெஜ் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ பால் கொடுக்கும்போது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு 300 கேலரி தான் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது, அதுவும் 5ஆம் மாதத்துக்கு பிறகு. 300 கேலரிக்கு கணக்கு சொல்லிட்டா, ஒரு வாழைப்பழம், ஒரு முட்டை, ஒரு கிளாஸ் பால், அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ணும். நான் 2 பேருக்கு சேர்த்து சாப்பிட்றேன்னு வண்டியாக சாப்பிட்டுட்டு 20 கிலோ வெயிட்டை போட்டு எந்த வேலையும் செய்யாட்டி போனீங்கன்னா அந்த வெயிட்டு குறையவே குறையாது. டெலிவரி ஆகி 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி என்ன வெயிட் இருந்தீங்களோ அந்த வெயிட்டுக்கு கொண்டு வரணும். ஓகே. தாய்ப்பால் கொடுக்கும்போது ஒரு 450 கேலரி எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஸோ லிட்டில் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன், அந்த எக்ஸ்ட்ரான்னு சொல்கிறதே வந்து ப்ரோட்டீனாக இருக்கணும். நான் சொன்ன அந்த பார்த்தீங்கன்னா முட்டை, பால், ஒரு வாழைப்பழம். அந்த முட்டை பாலில் ப்ரோட்டீன் இருக்குது, வாழைப்பழத்தில் நேச்சுரல் விட்டமின்ஸ், ஃபைபர் இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் எடுக்கணும். ஓகே. சாதம்லாம் டபுள்லாம் பண்ணவே கூடாது. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா அந்த செகண்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு 5th மந்த்துக்கு மேலே வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சேர்ந்துருக்கணும், அதாவது உடலுறவு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நார்மல் டெலிவரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைங்களா டாக்டர்? கிடையவே கிடையாது. நார்மல் டெலிவரிக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கான்டாக்ட் இருக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நார்மல் டெலிவரிக்கு நீங்கள் கான்டாக்ட் வச்சுக்கிட்டாலும் நார்மல் டெலிவரி ஆகும், வச்சுக்காட்டி போனாலும் நார்மல் டெலிவரி ஆகும். வச்சுக்கிறது மஸ்ட்டு கிடையாது. அதே சமயத்தில் நிறைய பெண்கள் வந்து கான்டாக்ட் வச்சுக்கிறத தவிர்த்துடுவாங்க. ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் வச்சுக்கிட்டா அபார்ஷன் ஆகிடும், செகண்ட் 3 மந்த்ஸில் வச்சுக்கிட்டா அபார்ஷன் ஆகிடும். அதுவும் தப்பு. நீங்கள் வந்து எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாத பேஷண்ட்ஸு 36 வீக்ஸ் வரைக்கும், டெலிவரிக்கு 1 மாதம் முன்னாடி வரைக்கும் கான்டாக்ட் வச்சுக்கலாம். ஓகே. அதே சமயத்தில் இப்போ வந்து கர்ப்பம் ஆகிட்டாங்க, ஹஸ்பண்ட் ஃபாரின் போயிட்டாரு, டெலிவரிக்கு தான் வருவாருன்னா அப்போ நார்மலே ஆகாதான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கும் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஓகே மேம். இந்த குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோய், முதுகு தண்டு ப்ராப்ளம், ஸோ இது எல்லாமே வந்து ரொட்டீனாக வந்து எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பெண்கள் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு உண்மையாகவே குழந்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் உண்மையாகவே இந்த சம்பவம் வந்து நடக்குமா, இல்லை அதற்கு இது காரணமே கிடையாது? மார்பக புற்றுநோய்க்கும் குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேவா? தாய்ப்பால் கொடுக்காதவங்களுக்கு ஒரு ஸ்லைட் பர்சன்டேஜ் கூட வாய்ப்பு. அதுக்குன்னு தாய்ப்பால் கொடுக்காதவங்க எல்லாருக்கும் கேன்சர் வரும்ன்றது கிடையாது, தாய்ப்பால் கொடுத்தவங்க எல்லாருக்கும் வரவே வராதுன்றது கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லும்போது இப்போ அதிக வாய்ப்புகள்னா ஒரு 1% 2% அதிக வாய்ப்பு. ஓகேவா? ஸோ குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, பிரெஸ்ட் ஃபீடிங்கில் தான். ஓகேவா? தாய்ப்பால் கொடுக்காதவங்களுக்கு ஒரு ஸ்லைட்லி இன்க்ரீஸ்டு சான்ஸு. ஓகே. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த முதுகு வலின்றது உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆனால் கூட எக்ஸசைஸே பண்ணலன்னா கட்டாயம் வலி வரும். எனக்கு வந்து பேக் பெயினே இல்லைன்னு சொல்கிற லேடிஸை 50 வயசுக்கு மேற்பட்டவங்கள காட்டுங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் பேக் பெயின் இருக்கும். மெயினாக என்னென்னா குனிஞ்சி நிமிந்து வேலை செய்கிறது இப்போ சுத்தமாக இல்லை. ஓகே. குனிஞ்சி பெருக்கிறது, குனிஞ்சி துணி துவைக்கிறது, அந்த மாதிரி வேலைகள் இல்லை. இப்போ நம்ம வந்து பெருக்கணுன்னா கூட நின்றுக்கிட்டே பெருக்கிற மாதிரி தான் இருக்குது. துணி துவைக்கிறது வாஷிங் மிஷினில் போட்டு. ஸோ இப்போ இந்த முதுகு தசைகள் எந்த தசையுமே, இப்போ நீங்கள் இப்போ கை இப்படி வச்சுருக்கிறீங்க, இப்படியே ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு கையை நீட்டுங்க,
உங்களுக்கு நீட்ட முடியாது, ஸ்டிஃப் ஆகிடும். ஏன் இப்படி இப்படி நீட்டி மடக்கிட்டு இருந்த கையை ஒரே பொசிஷனில் வைக்கும்போது இந்த தசைகள் வந்து ஸ்பாசம், இது நம்ம யூஸ்வலாக வந்து சுளுக்குன்னு சொல்லுவோம்ல, அது ஆகிடும். அந்த சுருங்கி விரிகிற தன்மை அதுக்கு குறைஞ்சிட்டு ஸ்டிஃப் ஆகிடுது. அதே தான் முதுகில் தசை இருக்கு இல்லையா, சுருங்கி விரியறதுக்கு. அந்த தசையை நீங்கள் உபயோகமே படுத்தலைன்னும் போது என்ன ஆகும், ஸ்டிஃப் ஆகிடும். என்றைக்கோ ஒரு நாள் குனிஞ்சிங்கன்னா இடுப்பு பிடிச்சிக்கும். ஸோ உங்களுக்கு வீட்டு வேலைகளை குனிஞ்சு நிமிந்து செய்யணும்னு நான் சொல்லலை. வீட்டு வேலை அந்த மாதிரி இல்லைன்னா கூட எக்ஸசைஸ் பண்ணுங்க. குனிஞ்சு நிமிந்து ட்விஸ்ட் பண்ணுற வேலைங்க எல்லாம் பண்ணணும். அப்போ தான் பேக் பெயின் வராது. முதுகில் ஊசி போட்டு சிசேரியன் பண்ணுறதுனால பேக் பெயின் வர்றது கிடையாது. அதான் நான் சொன்னேன், சிசேரியன் பண்ணிவிட்டு 6 மாதம் கழித்து வந்து மாடிப்படி ஏறலாமா, எக்ஸசைஸ் பண்ணலாமான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு தான் நாலேஜ். ஸோ எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. பட் ஆனால் இயற்கையாக இதெல்லாம் பண்ணால் நல்லதுங்கிறத எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. பொதுவாக பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த பப்பாளி சாப்பிடக்கூடாது, எள்ளுருண்டை சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இது எப்படி, ஏன் டாக்டர் அப்படி சொல்கிறாங்க? அதுவுமே ஒரு மித்து தான். எள்ளு வந்து கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருக்கும், எண்ணெய் சத்து நிறையா இருக்கும். அது சில சமயத்தில் வந்து உங்களுக்கு வயிறு டிஸ்டர்பன்ஸ் உண்டு பண்ணலாம், வாந்தி உண்டு பண்ணலாம். பட் அபார்ஷன்லாம் உண்டு பண்ணுறது கிடையாது. நீங்கள் எள்ளுருண்டெல்லாம் எடுத்தால் எவ்வளோ எடுப்பீங்க? அரை உருண்டை, ஒரு உருண்டை எடுப்பீங்க. அதனாலலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ரொம்ப அண்டர் நரிஷ்டாக இருக்கவங்க அது எடுத்துக்கிட்டா கூட பெட்டராக இருக்கும். அதாவது இந்த 35 கிலோ 40 கிலோ வரவங்கெல்லாம் அதை எடுத்துக்கிட்டா கூட பெட்டராக தான் இருக்கும். அதனால் அபார்ஷன் ஆகிறது கிடையாது. பப்பாளி வந்து அன்ரைப் பப்பாளி, பழுக்காத பப்பாளி இருக்குல்ல, அதில் ஒரு பொருள் இருக்குது. அது வந்து அபார்ஷன் உண்டு பண்ணக்கூடியது. நல்ல பழுத்த பப்பாளி 2 பீஸ் 3 பீஸ் எடுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது. அது டெஃபினட். இப்போ என்னென்னா, அது சாப்பிடாம போனால் தப்பும் இல்லை. சில பேர் இப்போ நான் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் கன்வின்ஸ் ஆகலை தான். நீங்கள் ஒரு பப்பாளி சாப்பிடாதனால ஒன்றும் பெரிய யூ டோன்ட் லூஸ் எனிதிங். அதுக்கு பிறகு வேறு எத்தனையோ ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதை சாப்பிடுங்க. பட் டெஃபினட்டாக பப்பாளி வந்து நான் சொன்ன மாதிரி அன்ரைப் பப்பாளி நிறைய சாப்பிடும்போது பிரச்சனைகள் வரலாம். ரெண்டாவது வந்து நிறைய பப்பாளி சாப்பிட்டா உங்களுக்கு வயிறு வலிச்சு பேதி ஆகும். உங்களுக்கு அதுவே பயமாக இருக்கும் உங்களுக்கு, நமக்கு இது அபார்ஷன் வரலையான்ட்டு. ஸோ அளவோட 2 பீஸ் 3 பீஸ் சாப்பிட்றது பிரச்சனையே கிடையாது. ஓகே. இந்த ஏஜ் தாண்டி வரக்கூடிய ப்ரெக்னென்சி, சரியா, இவங்க வந்து ரொம்ப கேரிங்காக வந்து குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ ஒரு 30 வயசு 35 வயசுக்குள்ளே வரக்கூடிய ப்ரெக்னென்சியை அவங்க ஈஸியாக எடுத்துப்பாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு. நான் கிட்டத்தட்ட என்னோட 7 வருஷம் 10 வருஷம் நான் ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணி நான் இப்போ தான் கன்சீவ் ஆகியிருக்கேன் அப்படின்னு ரொம்ப பார்த்து எல்லா விஷயங்களையும் வந்து சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் இருந்து நடக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்து செய்வாங்க. இந்த ஏஜ் தாண்டி வரக்கூடிய ப்ரெக்னென்சிக்கு இவ்வளோ கேரிங் அவசியமா? இது வந்து ப்ரெஷியஸ் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவாங்க. என்னோடது ப்ரெஷியஸ் ப்ரெக்னென்சி. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். நீங்கள் 2 குழந்தை ஏற்கனவே இருந்து 3வது கர்ப்பமாக இருந்தால் டஸ் இட் பிகம் லெஸ் ப்ரெஷியஸ்? எனக்கு ஏற்கனவே 2 குழந்தை கூட நான் 3வது குழந்தை பெற்றுக்கிட்டேன்னா எனக்கு அந்த 3வது குழந்தையும் ஆஸ் ப்ரெஷியஸ் ஆஸ் த ஃபர்ஸ்ட் பேபி. அதனால் எல்லா குழந்தைகளும், எல்லா தாய்மார்களுக்கும் அவங்களோட குழந்தைகள் ப்ரெஷியஸ். உங்களுக்கு லேட்டாக உண்டாதனாலையோ இல்லை ஐவிஎஃபால் உண்டான தட் டசன்ட் பிகம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷியஸ். ஓகே, ஸோ இட் இஸ் அ ப்ரெஷியஸ் ப்ரெக்னென்சி ஃபார் எவ்ரி உமன். ஸோ அதை சாக்கா வச்சுக்கிட்டு நான் நல்லா சாப்பிடுவேன், நிறைய சாப்பிடுவேன், வேலை செய்ய மாட்டேன், குனிஞ்சு நிமிர மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை நீங்களே உண்டு பண்ணிக்கிறீங்க. ஓகே. ஸோ 35 வயசுக்கு மேலேயும் கர்ப்பத்தில் பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த ரொம்ப விகரஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். சாப்பாடு எல்லாருமே ஆரோக்கியமாக தான் சாப்பிடணும். ஓகேவா? அதே மாதிரி அதுக்காக வந்து தேவையில்லாமல் அப்படியே ஒரு ஹார்மோன்ஸாக போட்டு அடுக்கி ஏகப்பட்ட ஹார்மோன்ஸ் முழுங்கிறதும் வேஸ்ட்டு. அதுவும் தேவையில்லை. அதுவும் நிறைய பேர் நடக்கும். என்ன ஒரு 2 மாதம் தான் ஆயிருக்கும் கர்ப்பம், டாக்டர் நான் ட்ராவல் பண்ணுவேன், அபார்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஊசி போடுறீங்களா? ஹார்மோன். ஏம்மா அது நல்லாதாம்மா இருக்குது, ஏம்மா நீ அதை போட்டுக்கிறேன்? நீ போட்டுக்கிறதுனால வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பட் தேவையில்லாத எதையுமே செய்யவும் கூடாது. எப்படி தேவையானதை செய்யாமல் விடுறது தப்போ, தேவையில்லாததை செய்யறதும் தப்பு. 2மே தப்பு.
நார்மலாக இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் தன்னை வந்து ஒரு பேஷண்ட்டாக தான் வந்து நினச்சிக்கிறாங்க. ட்ராவலே பண்ணக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில் வரவே கூடாது. சில பேர் ஆஃபீஸ் வேலை எல்லாமே ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துக்கிறவங்கலாம் கூட இருக்கிறாங்க. 2 வீலர் ஓட்டக்கூடாது அப்படின்வாங்க. மேடு பள்ளம் இருக்குது, சரி அதை கூட ஒத்துக்கலாம். வேலைக்கு கூட போக மாட்டேன், எதுவுமே சாப்பிட்டு தட்டு அப்படி கை கழுவி வச்சுக்குவேன். அதான் சிசேரியனுக்கு அடித்தளம் போடுறாங்க, அது மாதிரி நிறைய அபார்ஷன் obesity-க்கு அடித்தளம் போடுறாங்க. நிறைய அபார்ட் ஆகுறதுக்கு என்னென்ன ரீசன்? ஒருத்தவங்களுக்கு அபார்ட் ஆகுது அப்படின்னா என்னென்ன ரீசன் இருந்தால் அபார்ஷன் ஆகும்? முதல் 3 மாசத்துல அபார்ஷன் ரேட்டு 20%. உண்டான கரு நல்ல கரு இல்லைன்னா இயற்கையே அதை delete பண்ணுது. தட் இஸ் நேச்சர்ஸ் டிலீஷன். நான் சொன்னேன் இல்லையா, அந்த செல்லெல்லாம் மல்டிப்ளை ஆகும்போது ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் ஒரு உறுப்பாகும். அதில் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டதுன்னா அது அபார்ஷன் ஆகும். அதை வந்து உங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு 3 monthsல 20% அபார்ஷன் இஸ் அ நார்ம். இதுவும் அந்த நான் சொன்ன மாதிரி ரோட்டில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிறது தான். நீங்கள் என்னதான் ப்ரிகாஷன் எடுத்தாலும் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து இயற்கையோட சாய்ஸ். ஓகே, அது இல்லாமல் வந்து உங்களுக்கு இப்போ ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து அபார்ஷன் ரேட்டு ஜாஸ்தி, டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அபார்ஷன் ரேட்டு ஜாஸ்தி. அபார்ஷன் ரேட்டு வயசாக கூடிக்கிட்டே போகும். 35லேருந்து 40 வயசு, இப்போ வந்து 25லேருந்து 35 வயசுக்குள்ளே அபார்ஷன் ரேட்டு 20%னா 35லேருந்து 40 வயசுக்கு வந்து இட் பிகம்ஸ் 30%. 40 வயசுக்கு மேலே கர்ப்பம் ஆனாங்கன்னா 50%. ஏன்னா அந்த வயசுக்கு மேலே அந்த குவாலிட்டி ஆஃப் த எக்ஸு நல்லா இருக்காது, கருமுட்டைகளோட தரம் வந்து சரியாக இருக்காது. ஸோ அபார்ஷன் ரேட்டு கூட இருக்கும். ஸோ ஒன்று வயசு, நம்மளோட வாழ்க்கை முறைகள், வெயிட்டு, வேறு பிற நோய்கள். ஓகே, இப்போ வீசிங் இருக்கிறவங்களுக்கு அபார்ஷன் ரேட்டு கூடும். இப்போ வீசிங்கில் என்ன பேசிக் ப்ராப்ளம்? அவங்களுக்கு வந்து மூச்சு குழாய்கள்லாம் சுருங்கிட்டு போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்கிறதில்ல. ஸோ அந்த போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்கலங்கும் போது குழந்தைக்கு போகிற ஆக்சிஜனும் கம்மியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி வீசிங் இருக்கிறவங்க வந்து இன்ஹேலர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. ஆக்சுவலாக அந்த இன்ஹேலர் போட்டு உங்கள் மூச்சு குழாய்கள்லாம் விரிஞ்சு நீங்கள் நல்லா மூச்சு விட்டிங்கன்னா குழந்தை நல்லா இருக்கும். அதுக்கு பயந்துக்கிட்டு நிறுத்திட்டு ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருந்தீங்கன்னா தட் இஸ் ஹார்ம்ஃபுல். அதே மாதிரி டயபெட்டிஸ்க்கு மெடிசன் எடுக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு ஐயோ இன்சுலின் போட்டால் ஏதாவது ஆகிடுமோ மாத்திரை. நிறைய சுகர் பாடியில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து சாதாரண தண்ணிக்கும் சுகர் சிரப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. சாதாரண தண்ணியில் ஒரு எறும்பை போட்டிங்கன்னா எறும்பு மிதந்து கூட போயிடும். சுகர் தண்ணியில் போட்டால் மிதக்குமா? முடியாது. சேம் திங் ஃபார் த பேபி. வயிற்று உள்ளே இருக்கிற பேபி எப்பொழுதும் ஆரம்பத்துலேருந்தே ஒரு தண்ணியில் மிதந்துட்டுருக்கு. சுகர் ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு அந்த தண்ணியிலையும் சுகர் ஜாஸ்தியாக இருக்கும். உடம்புல இருக்க எல்லா இடத்துலையும் சுகர் ஜாஸ்தி இருக்குல்ல. ஸோ அப்போ அபார்ஷன் ரேட்டு ஜாஸ்தி, குழந்தை வளர்கிறதே கஷ்டப்படும். ஸோ அதனால் சுகர் ஜாஸ்தியாக இருந்தாலும் அந்த பிரச்சனை. அதே மாதிரி பிபி ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு ரத்த குழாய்கள்லாம் சுருங்கி இருக்கும், குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு அபார்ஷன் ரேட்டு கூட. ஸோ ஐடியலாக கர்ப்பம் ஆகிறதுக்கு முன்னே நம்மால் தவிர்க்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தவிர்த்துட்டு ஆரோக்கியமான பிறகு கர்ப்பம் ஆனால் அந்த 20% அபார்ஷனில் நிற்கும். அதை வந்து 0% எந்த காலத்துலேயும் ஆக்க முடியாது. இந்த அதிகமாக எக்ஸ்ட்ரா வருது இல்லை, அதை நம்மளால் குறைக்க முடியும் பை டியூ ப்ரிகாஷன்ஸ். இந்த 20% அபார்ஷனை நீங்கள் பெட் ரெஸ்ட் எடுக்கிறதுனாலையோ, ஏகப்பட்ட ஹார்மோன் மாத்திரை போடுறதுனாலையோ, ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறதுலையோ தடுக்கவே முடியாது. இஃப் த பேபி, அந்த உள்ளே இருக்கிற பேபி நல்லா இருந்ததுன்னா, கரு நல்லா இருந்ததுன்னா, நீங்கள் தலை கீழே உருண்டு ஓடினா கூட அபார்ஷன் ஆகாது. அந்த கரு நல்லா இல்லைன்னா எவ்வளோ 100% ரெஸ்ட் எடுத்தாலும், எவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் நிற்காது. இந்த கருவில் இருக்கிற குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாரின்லலாம் போய் நிறைய பேர் வந்து செக் பண்ண வீடியோலாம் நம்ம பார்த்தோம். ஆனால் நம்மளோட கண்ட்ரியில் அது கிடையாது, பேன் பண்ணிட்டோம். சில பேர் இந்த ஜாதகம் பார்த்து என் ஒய்ஃபோட வயிற்றில் இருக்கிற குழந்தை வந்து ஆணாக இருக்குமா இல்லை பெண்ணாக இருக்குமா, இப்போ பெண்ணாக இருந்தால் கலைச்சிருங்க, ஆணாக இருந்தால் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்களுடைய ஹாஸ்பிட்டலில்? இங்கே தமிழ்நாட்டிலலாம் வந்து இப்போ அட்லீஸ்ட் இந்த மாதிரி டெவலப்டு சொசைட்டியில் 100ல் ஒருத்தர் பேர் அந்த மாதிரிலாம் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் பெரிய கும்பிடு போட்டு நீ போயிடு, என்கிட்ட வராதுன்னு சொல்லிடுவோம். ரெண்டாவது கொஞ்சம் எஜுகேட் பண்ண பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் பண்ண மாட்டேன்றத உறுதியாக இருப்போம். ரெண்டாவது வந்து ஆணோ பெண்ணோ
அது நம்மளோட குழந்தை. ஓகே, புள்ளன்னா நம்மளை பார்த்துப்பான், பொண்ணுன்னா பார்த்துக்காது அப்படின்றதெல்லாம் இந்த காலத்தில் உண்மையே கிடையாது. பையனோ பொண்ணோ அவங்கவுங்க படிச்சுட்டு பெரியவங்களானா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. கடைசியில் வயசானவங்க தனியாக தான் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அது வந்து ஆணா பெண்ணான்றது வந்து ஒரு பாகுபாடு பண்ணவே கூடாது அப்படின்றதையும் சொல்லி அனுப்புவோம். அடுத்தது நம்ம ஊரில் இருக்கிற சட்டத்திட்டத்தையும் சொல்லி அனுப்புவோம். நம்ம ஊர்லேயே சில ஊருங்களில் பெரிஃபெரியில் ஐ திங்க் கொஞ்சம் இருக்குது. அதில் திருட்டுத்தனமாக பண்ணுறவங்க எல்லாமும் இருக்கிறாங்க. நார்த் இந்தியாவிலலாம் கொஞ்சம் நிறையவே உண்டு அது. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 1 or 2% தான் அப்படி லாஸ்ட் மினிட்ல வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதான் நாளைக்கு தானே டெலிவரி ஆகுது இன்னைக்கு சொல்லுவாங்க. சொல்லவே மாட்டோம். நான் சொன்னோம் அது வந்து சட்டப்படி தப்புன்னா தப்பு தான். ஓகே, சட்டம் என்னைக்காவது மாறிச்சுன்னா அப்போ பார்த்துக்கலாம். இப்போ இது எதுவாக இருந்தாலும் பெற்றுக்கணும். ஆணா பெண்ணான்னு சொல்ல மாட்டோன்றதுல உறுதியாக இருக்கு. நார்மலாக அந்த டெலிவரி அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த கொடி சுற்றி பிறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொடி சுற்றிக்கிறது குழந்தை வெளியில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயுதம் போட்டு எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆயுதம் எல்லாம் போட்டு எடுக்கும்போது சில சமயம் மூல வளர்ச்சி இல்லாமல் போயிடுது, அந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? கொடி சுற்றிக்கிறது வந்து கழுத்தை சுற்றி கொடி இருக்கும். அது வந்து உள்ளே இருக்கும்போது பிரச்சனை கொடுக்காது. தலை இறங்கி வெளியில் வரும்போது இறங்கும்போது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி இருக்குச்சுன்னா உடனே ஹார்ட் ரேட்டில் தெரியும். ஹார்ட் ரேட் வந்து ஜாஸ்தியாகும், இல்லை ரொம்ப கம்மியாகும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சிசேரியன் பண்ணுவோம். மற்றபடி 3 தடவை கொடி சுற்றி இருந்தால் கூட தலை இறங்கும்போது ஹார்ட் ரேட் நார்மலாக இருக்குன்னா நார்மல் டெலிவரிக்கு அலோவ் பண்ண முடியும். இப்போ உள்ள குழந்தை கொடி சுற்றி இருக்குன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து எழுந்து உட்காந்து தான் திரும்பி படுத்தேன் அப்படியும் கூட கொடி சுற்றிச்சு. நீங்கள் அசையாமல் படுத்திருந்தாலும் குழந்தை அசையும் இல்லை. ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி அது உள்ளே போயிட்டு வெளில வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் கொடி சுற்றிக்கிறத நம்மளால் தடுக்க முடியாது. கொடி சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால கர்ப்பமாக இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. டெலிவரி ஆகும்போது ஹார்ட் பீட் ப்ராப்ளம் வந்தால் தான், பேபியோட ஹார்ட் பீட் ரொம்ப ஜாஸ்தியானாலோ குறைவானாலோ தான் நம்ம அதுக்கு சிசேரியன் பண்ணணும், இல்லைன்னா பண்ண தேவையில்லை. ஆயுதங்கள் போட்டு எடுக்கிறது வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் கடந்த ஒரு 15 வருஷமாக முதல்லாம் வந்து மிட் கேவிட்டி ஃபோர்செப்ஸ்னு பாதி வழி வந்தாலே ஆயுதம் போட்டு எடுப்போம். இப்போ பாதி வழி வந்தாலாம் ஆயுதம் போட்டு எடுக்கிறது இல்லை. 90% கீழே இறங்கிடுச்சு. இந்த லாஸ்ட் 10% வந்து பேஷண்ட்டால் முக்கி தான் வெளில வரணும். முக்க முடியலன்னா கப்பில் ஆயுதம் போட்டு எடுப்போம். அந்த சிச்சுவேஷனில் குழந்தைக்கு மூளை பாதிப்பு ஏற்படாது. நம்ம ரொம்ப உள்ளே போட்டு எடுக்கும்போது லோ மிட் கேவிட்டி ஃபோர்செப்ஸ் அந்த மாதிரிலாம் போட்ட காலத்தில் அந்த பிரச்சனை வந்து இப்போ வந்து அந்த இதனால இல்லை. இப்போது சில குழந்தைங்க வந்து ஏற்கனவே இப்போ டிஸ்ட்ரெஸ் இருக்கும்போது எடுப்போம். சில குழந்தைங்களுக்கு வந்து நல்லா போயிட்டே இருக்கும். இப்போ இதே இந்த கழுத்தை சுற்றி கொடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நல்லா வந்துட்டே இருக்கும். லாஸ்ட்டு கீழே வர வர அது வந்து இருகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இல்லை. அப்போ ஹார்ட் பீட் ஒரு 90 போச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? சரி சீக்கிரம் டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்போ ஆயுதம் போடுவோம். அப்போது ஆயுதம் போட்ட பிறகு குழந்தைக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஆக்சுவலாக ஆயுதம் போட்டதுனால குழந்தைக்கு கஷ்டம்னு சொல்ல முடியாது. கழுத்தில் கொடி ஏறிகிறதுனாலையும் பிரச்சனை இருந்துக்கலாம். இல்லை உள்ளுக்குள்ளே மோஷன் போயிட்டு அதை குடிச்சிருந்ததுன்னா பிரச்சனை இருக்கலாம். ஸோ அதனால் வந்து கப்பு ஆயுதம் போடுறதுனால இந்த காலத்தில் பிரச்சனைகள் இல்லை. ஏன்னா வந்து நாங்கள் ரொம்ப உள்ளே போடுறதே கிடையாது. 90% கீழே வந்த பிறகு மீதி அந்த 10% ஹெல்ப் பண்ணுறது தான். அது வந்து யூஸ்வலாக பிரச்சனை கிடையாது. ஓகே, நம்ம அந்த காலத்தில் இருந்து சில பழக்க வழக்கங்கள் வந்து நம்ம பாரம்பரியமாக சில விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்கு அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருக்கோம். கழுதைப்பால் கொடுக்கறது, அதுக்கப்புறம் இந்த உட்வேர்ட்ஸ் வந்து கொடுக்கறது, பேச்சு நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்கு வசம்பு தேய்ச்சி குழச்சி நாக்கில் தடையோடு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறோம். அந்த உரம் மருந்து அதையும் சொல்லிடுங்க. இது எதுவுமே சரி கிடையாது. ஓகேவா? குழந்தைக்கு தாய்ப்பால் தான் அமிர்தம், தாய்ப்பால் தான் உயிர், தாய்ப்பால் தான் சக்தி. ஓகே, அதை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை. பச்சை தண்ணி கூட தேவையில்லை. ஓகேவா? பிறந்த உடனே எடுத்த உடனே தாய்ப்பால் தான் கொடுக்கணும். அது 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் தவிர வேறு எதுவும் கொடுக்க வேண்டாம், கொடுக்க தேவையில்லை. தண்ணி கூட கொடுக்க தேவையில்லை. ஆனால் சில தாய்மார்களுக்கு பால் கொடுக்க முடியலன்னா மட்டும் நம்ம ஆர்டிஃபிஷியல் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்போம். மற்றபடி இந்த எதுவுமே நீங்கள் சொன்னீங்கல்ல, கழுதைப்பால், தேன், அதுவும் மோதிரத்தில் தேனை தொட்டு வைப்பாங்க, ஓகே, வசம்பு, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த காலத்தில் நடைமுறை வாழ்க்கையில் வரக்கூடிய பெண்கள் வந்து
ப்ரெக்னென்சியை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ நம்ம வந்து எப்படி இருக்கணும், என்ன பண்ண போகிறோம், ஐயோ கன்சீவ் ஆகிட்டோமே, ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த ஒரு விஷயம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்திலே ரொம்ப அதிகமான கவனம் செலுத்துகிறாங்க. அதில் எப்படி இருக்கணும், என்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும், வீட்டு வேலை செய்கிறதுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கெல்லாம் கூட ப்ரெக்னென்சி வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போதே இந்த நடைமுறை வாழ்க்கையை பற்றி ரொம்ப அழகாக எங்களுக்காக விவரித்து கூறியதற்கு மிக்க நன்றி. நிறைய மூட நம்பிக்கைகளை உடைச்சிருக்கீங்க. நன்றி.